श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 13வது ஸ்லோகம். 13வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோ அக்ஷிசிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி. சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோ அக்ஷிசிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி. திஷ்டதி அப்படின்னு சொன்னால் இருக்கின்றது. இங்கே என்ன நடக்கிறது? முதல்ல அந்த பிரம்மம் என்பது ஆதி இல்லாதது அப்படின்னு காட்டலாம். ஆதியானது மத்பரம், அதற்கு ஈடான உயர்ந்தது வேறொன்றுமில்லை. அதற்கு ஈடான உயர்ந்தது வேறொன்றுமில்லை. அதுவே தான் உயர்ந்தவர்க்கெல்லாம் உயர்ந்தது. அந்த ஜீவன் வந்து பெருமாளுக்கு பரமாத்மாவுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்ய வேண்டும். அடிமை ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொன்னார்ல ஆழ்வார். அது மாதிரி இது எப்பொழுதும் என்ன பண்ணும்? பெருமாளுக்கு பரமாத்மாவிற்கு இந்த ஜீவாத்மா அடிமை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்த பிரம்மம் இருக்கே, பரபிரம்மம், அது எப்படி இருக்கும்? இருக்கதும் இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறத காட்டிலும் பிரம்மம் இருக்குது. அதான் சொன்னோம், அரைக்கொம்பு மாடு முழு கொம்பு மாடு, அதே மாதிரி கொம்புள்ள மாடு அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணுக்குட்டி எப்படி சாதாரணமாக அரைக்கொம்பாக இருந்தது முழு கொம்பு மாடாக மாறுறதோ அதுபோல் அந்த பிரம்மம் என்பது சர்வதா எங்கும் கைகால்களே உடையது. ஏன்னு சொன்னால் இந்த பறந்து விரிந்த உலகத்தில் எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்தர்யாமி யார்? பெருமாள் தானே. அப்போது என்னாச்சு? எங்கும் கைகால்களை உடையது. சர்வதா பாணி பாதம். பாணின்னு சொன்னால் கை, பாதம் என்றால் திருவடி. எல்லா இடத்திலும் பாணிபாதங்களை உடையது. சர்வதா எங்கும் அக்ஷி சிரோமுகம். சர்வதோ அக்ஷி சிரோமுகம். சர்வதா எல்லா இடத்திலும் என்ன? அக்ஷினா கண்ணு, சிரம் என்ன சொன்னால் தலை, முகம் என்று சொன்னால் முகம். அக்ஷி கண்ணும் தலையும் வாயும் உடையது. எல்லா இடத்திலும் எங்கேயும் அதற்கு என்ன உண்டு? கை, கால், தலை, வாய், முகம் எல்லாம் உண்டு. சர்வதா எங்கும் ஸ்ருதிமத். ஸ்ருதிமத்துன்னு சொன்னால் கேட்கக்கூடிய திறன், செவிகளை உடையது. அதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னு சொன்னால், ரொம்ப நெகட்டிவாக எப்போ பார்த்தாலும் தப்பான வார்த்தைகளை பேசாத. எப்பொழுதும் என்ன பண்ணணும்? தொடர்ந்து நல்ல வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இனிமையான வார்த்தைகளை மட்டுமே சொல்ல வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எப்போவுமே என்ன செய்யணும்? இனிய வார்த்தைகளை மட்டும் பேசணும். ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா இடத்திலும் பாணிவாதம் வந்தது. அப்புறம் வந்து சர்வதோ முகம், அக்ஷி, சிரோ எல்லாத்தையும் சொல்கிற பெருமாளே சொல்கிறார். இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பிரம்மம் என்ன பண்ணும்? ஒரு ஜீவனோட அதனோட காதுக்கு மேலே ஒரு 4 விரக்கடைக்கு போயிட்டே இருக்கும். 4 விரல் கடை அளவு உயரத்தில் அது போயின்னு இருக்கும். இப்போ அடியன் வந்து ஒரு 5 அடி 3 அங்குலம் தான் இருப்பேன் அப்படின்னு வைங்கூடேன். அந்த 5 அடி 3 அங்குலத்துக்கு காதுக்கு மேலே ஒரு 2 விரல் கடை, அது 2 இன்ச்சு உசரத்தில் அந்த பிரம்மம் என்னோட கூட போயிட்டே இருக்கும். அதை நாம் உணரல. நம்மளுக்கு அதை உணர்வதற்குண்டான என்ன அந்த சக்தி இல்லை. அதுபோல் இயல்புகளை நாம் வளர்த்து கொள்ளவே இல்லை. நம்மளுக்கு அது தெரியாது. இது அடியனுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும், பசு பக்ஷி பிராணி மனுஷ சுபாவத்தில் இருக்க எல்லாரோடையும் அவளோட காது மடலில் அதுலேருந்து ஒரு 4 விரல் கடை 2 இன்ச்சு அளவுக்கு அந்த உயரத்தில் அந்த பிரம்மம் கூட வந்துன்னு தான் இருக்கும். அது ஒருவேளை ஒரு பையன் நம்மாத்தில் ஒரு பேரன் இருக்கான், அவன் 6 அடி 2 அங்குலம் இருப்பான்னு வைங்க. அந்த பேரனோட 6 அடி 2 அங்குலத்தில் அந்த காதுக்கு மேலே 2 இன்ச்சு ஒசரத்தில் அந்த பிரம்மம் கூடவே வந்துன்னு இருக்கும். அது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் இனிமையான பதில்களை மட்டுமே சொல்லும்.
பிரம்மத்துக்கு அதானே தெரியும். பிரம்மத்துக்கு இந்த கஷ்டம் கவலை துணி இல்லை, நாளைக்கு பள்ளிக்கூடம் போனோம், ஹேண்ட் ரைட்டிங் சரியாக எழுதிக்கல, நாளையிலேருந்து செகண்ட் டேர்முக்கு ஃபீஸ் கட்டணும், நான் அதெல்லாம் எதுவுமே அந்த பிரம்மத்துக்கு தெரியாது. பிரம்மத்துக்கு அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனால் அந்த பிரம்மம் இப்படி கூடையே போயின்னு இருக்கிறதுனால என்ன சொல்லும், ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காதில் கேட்குறதோ அது எல்லாத்துக்கும் அது ததாஸ்து சொல்லும். அதுக்கு தான் சர்வத்ரா ஸ்ருதிமத்து அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த பிரம்மத்துக்கு என்ன இருக்குது, எல்லா இடத்திலும் காதுகள் உண்டு, எல்லா செய்திகளும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லா செய்திகளும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். என்ன செய்யும், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு காது கேட்காது. நம்மளுக்கு தான் அதனுடைய செயல்பாட்டு திறனை அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு இயல்பை, அதுபோல் இயல்பை நம்ம வளர்த்து கொள்ளவே இல்லையே, அதனால் நம்மளுக்கு தெரியாது. அதனால் அது என்ன செய்யும், சர்வதா ஸ்ருதிமத் அப்படின்றதுனால எப்பொழுதும் எல்லா இடத்திலும் காதுகளை உடைய அந்த பிரம்மம் என்ன செய்யும், ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போகும். அவ்வாறே நடக்கட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்ல நாளைக்கு நம்ம பெருமாளை சேவிக்கணும். நாளைக்கு பெருமாளுக்கு அஷ்டாட்சரம் ஒரு 108 தடவை நம்ம ஜெபிச்சுக்கணும். துவாதசாட்சரம் ஒரு 108 தடவை சொல்லணும். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குதுன்னு வைங்க. அப்போ நம்ம தலைக்கு மேலே இருக்கிற அந்த காதுக்கு மேலே, காது மடலுக்கு மேலே 2 இன்ச் ஒசரத்தில் போய்கொண்டு இருக்கிற அந்த பிரம்மம் என்ன சொல்லும், ததாஸ்து அப்படின்னு சொல்லும். அது சொன்ன உடனே பலிச்சதுன்னு வைங்க, ரொம்ப ஏற்புடையது. நாளையிலேருந்து இந்த டாக்டர் சொல்லிட்டா பிராணாயாமம் பண்ணி பார்க்கணும், அடுத்தது முதல்ல ஆச்சமனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை நல்லபடியாக பண்ணணும். கிருஷ்ணா சகாயம் பண்ணு அப்படின்னு ஒருத்தரும் கேட்டுக்கிறோன்னு வைங்க. கேட்டுக்கச்சு அந்த பிரம்ம நம்மளோட காது மடலுக்கு மேலே 4 விரல் கடையில் போயின்னு இருக்கே, ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுத்துன்னு வைங்க. அப்படியே நடக்கட்டும் என்று பொருள். அதுபோல் அது சொல்லிடுத்துன்னா அந்த முயற்சி நம்மளுக்கு பலிதமாகும். அதனால் ஸ்ருதிமத் எங்கும் எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடிய திறனாக காதுகளை உடையவர். அடுத்தது லோகே, இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் வியாபித்து திஷ்டதி. என்ன பண்ணுறார், ஆவருத்தியா திஷ்டதி, எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து வியாபித்து நிற்கின்ற பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த பிரம்மத்தை உள்ளது தான், இல்லது என்று இல்லை. இல்லது என்பது உணர்ந்து கொள்வதற்கு நம்மிடையே ஒருவருக்கும் அத்தகைய இயல்புகள் இல்லவே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணணும், இல்லை பிரம்மமே இல்லை, நிர்குண பிரம்மம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. பெருமாளே அப்படி தான் சொல்கிறார், சகுண தியானம் பண்ணு, சகுணம்னு தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் அது எளிமையாக இந்த எண்ண ஓட்டங்கள் கை வரும். அப்பொழுதுதான் உன்னால் இதை அவை அனைத்தையும் கற்றுக்கொள்ள இயலும். அப்பொழுதுதான் இது உன் கைவசத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது எப்பொழுதும் நம்மிடையே அந்த பிரம்மம் உலாவி கொண்டிருக்கிறது என்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் என்ன விவரமாக சொல்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.